லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 19 21 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 19 21 முடிய. இயேசுவின் தாயும் சகோதரர்களும் அவரிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, தவக்காலம் தொடங்கிவிட்டது. இந்த தவக்காலத்தில் நாம் பல்வேறு நேர்ச்சிகளை செய்கிறோம், பல்வேறு பயணங்களை மேற்கொள்கிறோம். அதே போல இந்த தவக்காலத்தில் நாம் தவத்தையும் செபத்தையும் அதிகமாக செய்கிறோம். தேர்தல் திருவிழா தொடங்கிவிட்டது. இன்றைக்கு காலையில் நானும் உங்களது பங்கு பணியாளரும் திருச்சிக்கு சென்று வந்தோம். நாங்கள் தொடங்கிய பயணத்திலிருந்து திருச்சி செல்லும் வரை செல்லுகின்ற வழித்தடமெல்லாம் தேர்தல் செக்கப். பணம் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி வண்டிகள், வாகனங்கள் சாலை சாலையாய் சென்று கொண்டிருந்தன. நாங்கள் போகின்ற பொழுதும் வண்டி சாலை சாலையாய் சென்று கொண்டிருந்தது. அதே போல திரும்பி வருகின்ற பொழுதும் சாலை சாலையாய் வந்து கொண்டிருந்தது. உங்க ஃபாதர் என்கிட்ட பார்த்து கேட்டாரு, என்ன தம்பி, நம்ம வண்டியை மட்டும் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க, ஆனா எல்லா வண்டியும் நிப்பாட்டி செக் பண்றாங்க, ஆனா நம்ம வண்டியை மட்டும் செக் பண்ணலையே, ஏன் அப்படி சொல்லி உங்களுடைய ஃபாதர் என்னிடம் கேட்டார். நான் சொன்னேன், சாமி, காசு இருக்கிறவங்கள்ட்ட செக்கப் பண்ணுவாங்க, நம்ம கிட்ட யார் இருக்கிறாரு? சேஸ் இருக்கிறார். அவங்கள்ட்ட எல்லாம் காசு இருக்கு, அதனால அவங்கள செக் பண்றாங்க. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவங்களுக்கே தெரியுது இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி, உண்மையிலேயே சொல்லுகிறேன், பொய்யாக சொல்லவில்லை அல்லது கற்பனையாக சொல்லவில்லை. நாங்கள் போகின்ற பொழுதும் பல இடங்களிலே அந்த சோதனை நடந்தது. ஆனால் நாங்கள் எந்த இடத்திலும் நிற்கவும் இல்லை, எங்கள் வாகனத்தை நிப்பாட்டவும் இல்லை. இதுதான் உண்மை. எனவே நம்முடைய வாழ்வில் சேசு என்ற ஒருத்தர் இருக்கின்ற பொழுது நமக்கு எந்த தங்கும் தடையுமே இருக்காது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர் எவரோ அவரே என்னுடைய உண்மையான உறவினர் என்று சொல்லுகிறார். இந்த ஒரு சிந்தனையில் இந்த இனிய மாலை பொழுதிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு இயேசுவில் நாமும், அதாவது இயேசுவுக்கும் நமக்கும் இருக்கின்ற இந்த உறவை பற்றி இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேருக்கு அவருடைய பெற்றோர்கள் நல்ல 4 தமிழ் பெயர்களை வைத்திருக்கிறார்கள். அந்த 4 பேரும் நல்லவர்களாக, வல்லவர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் நன்றாகவும் சம்பாதித்தனர். ஆனால் பணம் இருந்தது, குணம் இல்லை. அவர்களிடம் பதவி இருந்தது, ஆனால் உதவி இல்லை. ஆனால் வசதி இருந்தது, ஆனால் அவர்களுக்கு அசதி இல்லை. வாய்ப்பு இருந்தது, ஆனால் காய்ப்பு இல்லை. இப்படியாக இந்த 4 பேரும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே ஒரு பக்கம் அவர்களுக்கு என்ன எல்லாம் இருக்கு, இருப்பு இருக்கு, ஆனால் இன்னொரு பக்கம் வெறுப்பு அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அதே போல ஒரு பக்கம் அருமை அருமை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இன்னொரு பக்கம் ஒண்ணுமில்லை எல்லாம் வெறுமை, எல்லாம் வெறுமை, எல்லாம் நீர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் அவர்களை உச்சாணி கோவிலை தூக்கி வைத்து புகழ்ந்தார்கள், புகழ்ச்சி. எப்படி ஆண்டவர் இயேசுவை பார்த்து வாழ்க 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 அப்படின்னு சொல்லி விரல உயர்த்தினவங்க அடுத்தது நாங்க இப்படி சாச்சு ஒளிக 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 அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல
இந்த 4 பேர்களுடைய பெயர்கள் அண்ணன் பெயரு அன்புநாதன். அப்ப அன்புநாதன் என்ன இருக்கணும்? அன்பும் இருக்கணும், நாதனும் இருக்கணும். அப்ப அடுத்த தம்பி பேரு நீதிநாதன். அப்ப அன்பு இருக்கு, நீதி இருக்கு. அடுத்து அக்கா பேரு பாசமலர், பேரு நல்லாத்தான் இருக்கு. அடுத்து தங்க பேர் நேசமலர், பேருல ஒண்ணு குறைச்சலே இல்லை. ஆனால் அன்புநாதன், நீதிநாதன், பாசமலர், நேசமலர் இப்படியெல்லாம் பெயர்கள் இருக்கிறார்கள். ஆனா அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி வாழ்றோமா என்பதுதான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. பழைய காலத்துல ஒரு பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு பாட தருவாங்க? அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழ்கின்றார்கள், தினமத்தமில்லாமல் கத்தரில்லாமல் வாழ்கின்றார்கள் அப்படி சொல்லி ஒரு அருமையான பாடல் இருக்கு. அவர்கள் போடுவதெல்லாம் வேஷங்கள், பேசுவதெல்லாம் வேதங்கள், இக்கரைக்கு அக்கறை அப்படி சொல்லி அவர்கள் பேசுவது ஒன்றும் செய்வது ஒன்றும், வாழ்க்கை ஒன்றும் வாழ்க்கை முறை ஒன்றும், இப்படித்தான் இரண்டும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே தமது அன்பு சீடர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என்னுடைய உண்மையான உறவினர், என்னுடைய உண்மையான உடன்பிறப்புகள், என்னுடைய உண்மையான உடன் பங்காளிகள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அப்ப இந்த 4 பேருடைய மனித வாழ்க்கையில் என்ன இருந்தது? இவர்களுடைய வாழ்க்கையில் பேருக்கேற்ற வாழ்க்கை இல்லை, மாறுவேட வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்லை, அர்த்தமுள்ள வாழ்க்கை இல்லை. பெரும்பாலும் நம்ம கிறிஸ்தவ பண்பாட்டில அந்தோனியாரு, சபரியாரு, செபஸ்தியாரு இப்படி எல்லாம் நல்ல பேர்களெல்லாம் வைப்பான். தோமையாரு கூட பேர் வைப்பான். ஆனா ஏன் ஏரோது பேர் வைக்க மாட்டேங்கிறான்? யூதாசு சொல்லியும் பேர் வைக்க மாட்டான். அதான் பைபிள் பேர் தான், ஆனா வைக்க மாட்டான். ஏன்? அது ஏன்னு கேட்டா யாருக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா ஏரோது எப்படிப்பட்டாலும் கொடுங்கோலன், கொடுங்கோலன். அதே போல யூதாசு என்ன பண்ணார்? ஆண்டவர் இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தா அப்படி சொல்லி என்ன பண்றான்? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைய என்ன பண்ணுவான்? பேரை வைக்கவே மாட்டோம். எங்க சொந்தக்காரருக்கு ஒரு பேர் வச்சாங்க. என்ன பேர் தெரியுமா? அமலா, புஷ்பதா, சாந்தாக்கு, சின்ன ராணி அப்படி சொல்லி ஒரு பேர் வச்சாங்க. அப்ப பேர் என்னது? ஒரு வரி நீளத்துக்கு இருக்கு. ஆனா பேரு கேட்டபடி நாம் வாழ்வதில்லை. ஆனால் அன்னை மரியாவும் அன்னை மரியாவும் சூசையப்பரும் ஆண்டவர் இயேசுவுக்கு எவ்வளவு பேர், எத்தனை இடத்துல பேர் வச்சாங்க? 3 எழுத்துதான். இயேசு 3 எழுத்துதான். தமிழ் திருத்துவம் மாதிரி. அப்ப பேரை ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம். ஆனா இன்னைக்கு நம்ம இயேசு பேரை வைக்கிறோமா? இன்னைக்கு சபரியமான் சொல்லி யாராவது பேர் வைக்கிறோமா? அல்லது செபஸ்தியான் சொல்லி பேர் வைக்கிறோமா? அந்தோனி அப்ப இந்த பேரை வைக்கிறதே இல்லை. இப்ப எப்படி பேர் வைக்கிறான்? அம்மாவுடைய பேர் பாதி, அப்பாவுடைய பேர் பாதி, கட், எடிட் அண்ட் பேஸ்ட் ரெண்டையும் சேர்த்து வெட்டி ஒட்டி ஒரு பேராக்க. அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. இப்படித்தான் இன்றைக்கு நம்முடைய பெயர்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அன்னை மரியாவும் சூசையப்பரும் ஆண்டவர் இயேசுவுக்கு அற்புதமான பெயரை வைத்தார்கள். அதனால இயேசு அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பொழிவு செய்யப்பட்டவர், ஆண்டவரால் அருள்பொழிவு செய்யப்பட்டவர் என்று அர்த்தம். இப்படிப்பட்ட பின்னணியில் நம்முடைய அரசியல் சாசனம் என்ன சொல்லுகிறது? அன்புநாதன், நீதிநாதன், பாசமலர், நேசமலர். ஆனா இவங்கள்ட்ட இவ்வளவுதான் இருந்துச்சு, ஆனால் நல்ல உறவு இல்லை. ஆனால் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல மனித வாழ்க்கையில் உறவு என்பது ரொம்ப முக்கியம். ஊர்ல சொல்லுவாங்க, நல்லவங்க சேரலினால எதுக்கு சேரணும்? கெட்டதுக்கு கட்டாயம் சேர்ந்தது. அப்படி நல்லதுக்கு கெட்டதுக்கு சேரல அப்படின்னா, கெட்டதுக்கு சேரலைன்னா அதோட முடிஞ்சிருச்சு. அதனால எப்படியாவது என்ன பண்ணிடுவாங்க? நீ நல்லதுக்கு சேர்ந்தனால பரவாயில்ல, உன் உறவை வெட்டி இருந்தாலும் என்ன பண்ணு? கெட்டதுக்கு உன்னுடைய குடும்பத்தை சேர்த்து விடு. அப்ப கடவுள் என்பவர் சேர்த்து வைப்பவராகத்தான் இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் என்ன பண்றோம்? பிரிக்கிறோம். கடவுள் என்பவர் பிரிப்பவர் அல்ல. நம்முடைய
அன்பு செய்கிறோம். ஆடு நல்லா இருந்தா அவளை போய் நல்லா பார்க்கிறோம், பேசுறோம். அத வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் முகத்தை பார்த்து நம்ம பழகணும் அல்லது உறவு கொண்டோம்னா அது உண்மையான உறவு அல்ல, அது போலியான உறவு. ஒருவருடைய அகத்தை பார்த்து யாரெல்லாம் அன்பு செய்கிறார்களோ அவர்களுடைய அன்புதான் உண்மையான அன்பு. அதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே என்ன பார்க்கிறோம் என்றால், நம்முடைய கடவுள் என்பவர் எதை பார்க்கிறார்? நம்முடைய கடவுள் என்பவர் அகத்தை பார்க்கிறார். ஆண்டவன் அகத்தை பார்க்கிறார். மனிதர்களாகிய நீங்களும் நாம் எதை பார்க்கிறோம்? முகத்தை பார்க்கிறோம். முகம் முக்கியம்தான் ஒரு மனிதனுக்கு. ஆனால் அந்த முகத்தை விட அகம் அதை விட முக்கியமானது. இதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் இந்த நற்செய்தியை சொல்கிறார். இறை வார்த்தையை கேட்கிறதோடு மட்டுமல்லாமல் அதை கடைபிடிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே இதைத்தான் ஆண்டவர் இயேசு மீண்டும் மீண்டும் என்ன படுகிறார்? உறுதிப்படுத்துகிறார், தெளிவுபடுத்துகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசுடைய ஜெபமும் என்ன? யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் என்ன சொல்கிறார்? விண்ணக தந்தாய், நாம் ஒன்றாக இருப்பது போல எல்லா ஒப்படைக்கப்பட்ட மக்களும் எப்படி இருக்கணும்? சேர்ந்து இருக்கணும், ஒன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். எனவே சமத்துவ உறவுக்கு ஆண்டவர் இயேசு என்னவெல்லாம் சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்ப்பதும் இல்லை, ஒன்றுமே செய்வதில்லை. ஆனால் கடவுள் என்ன பண்ணாரு? அதுக்கும் வேலை என்ன பண்ணாரு? படி நடக்கிறார். ஆனால் அதே போல தேனீக்களை பாருங்கள். தேனீக்களை பார்த்திருக்கோமா? தேன்கூடு எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு. ஒரு தேனி அடுத்த தேனி ஏதாவது பண்ணுதா? எவ்வளவு ஒற்றுமையா, அவ்வளவு அருமையா தேன் வந்து கூடி கொட்டி ஒற்றுமையின் அடையாளமாக ஒரு தேன் கூட இருக்கிறது. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கை முறையும் நம்முடைய உறவு முறையும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு இந்த தவக்காலத்திலே நம்மை பார்த்து சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் நமக்கு சொல்லுகின்ற முதல் செய்தி, மத்தேயு வீட்டில் போய் ஆண்டவர் இயேசு என்ன பண்றாரு? உணவு அருந்துகிறார். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கலாம். பெரும்பாலும் சாப்பாட்டு விஷயம் வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். எல்லாரும் எல்லா வீட்டிலுமே சாப்பிடுவோமா? உன்னீர் உன்னீர் என்ற கூவி அடையாத தம்மனையில் உண்ணாமை கோடி வரும் அப்படி சொல்லி சங்க பாடல்ல நம்ம கேட்டுருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் வந்து கூப்பிடல, வா இவங்க வந்து சாப்பிட்டு போங்க அப்படி சொல்லலைன்னா அந்த வீட்டுல போய் நம்ம காலடி எடுத்து வைப்போமா? நிச்சயம் எடுத்து வைக்க மாட்டோம். அப்ப யார் வீட்டுல வந்து வாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ற வீட்டுல மட்டும்தான் என்ன பண்ணுவோம்? போய் சாப்பிடுவோம். அடுத்து நல்லா சொல்லணும்னா கை நடைக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன பண்றாரு? லேவினா யாருன்னு தெரியும். நம்ம ஊர்ல சொல்லணும்னா தலையாரி அப்படின்னு சொல்லலாம், வரிக்காரர் அப்படின்னு சொல்லுவோம். வரி வாங்குறவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? காலையில வீட்டுக்கு போய் ஐயா திருவிழாவுக்கு 5000 ரூபாய் வரி போட்டிருக்காங்க கொடுங்க அப்படின்னு சொன்னா நம்மள என்ன பண்ணுவோம்? உடனே என்ன பண்ணுவோம்? எடுத்து கொடுத்துருவோம். அப்படித்தானே? இல்லை, நாளைக்கு வாங்க அல்லது நாளை கழிச்சு வாங்க, நாளைக்கு காலையில வாங்கன்னு சொல்லுவோம். அடுத்து அவரை வந்து காலையில வந்து அவர் கண் மாதிரி இருப்பார். என்ன சொல்லுவான்? என்னையா நாளை காத்தாலே வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறேன், வாயா சாயந்தரம் வாயா அப்படிம்போம். அடுத்தவர் என்ன சாயங்காலம் வந்து நிற்பார். சாயங்காலம் வந்து என்ன சொல்லுவான்? யாயா அப்பதான் பொழுது அடையுது, பொழுது கொஞ்சம் சாயுது, நான் இந்த வீட்டை விட விளக்கேற்றல, அதுக்குள்ள ஒரு நாளை கழிச்சு வா அப்படின்னு சொல்லுவான். அடுத்ததை சொல்லுவான், இன்னைக்கு சில்லறை இல்லை, அதான் ஒருத்தர் கைமாட்டு கேட்கறதுக்கு அடுத்து வா. இப்படி ஒரு செய்கின்ற பணியை செய்தவர் தான் யாரு? இந்த லேவி. அப்ப இவ்வளவு மக்களால் என்ன பண்ணவர்? புறக்கணிக்கப்படுகிறவர், அலைக்கழிக்கப்படுகிறவர், அங்கும் இங்கும் ஓடி திரியக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு யார் போறார்? ஆண்டவர் இயேசு போய் என்ன பண்றாரு? சாப்பிடுறாரு. எப்போதுமே ஆண்டவர் இயேசு நல்லதை செய்தாலும் ஒரு கூட்டம் என்ன பண்ண கண்ணில விளக்கிலே ஊட்டிக்கிட்டு யார் வீட்டுக்கு போறாரு, யாரோட பேசுறாரு, யார் வீட்டுல சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவுக்கு எப்போதும் ஒரு கூட்டம் எதிராக இருந்தது. அந்த கூட்டம் என்ன பண்ணுது? இவர் பாரு வரி தந்தவர் வீட்டுல போய் கை நினைக்கிறாரு, சாப்பிடுறாரு.
பாவிகளையே தேடி வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். ஆனா இந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, யாருமே குடிசை வீட்டுக்கோ அல்லது கொச்சி வீட்டுக்கோ நம்ம போக மாட்டோம். பொதுவாக எங்க போவோம், தாரை வீடு, நல்லா காங்கிரீட் வீடு இருக்கா, அல்லது வீடு நல்ல பல விளக்கு இருக்கா, நல்லா அழகா கட்டியிருக்காங்களா, அந்த வீட்டுக்கு தான் வேணாலும் பெரும்பாலும் போவோம். ஆனால் ஆண்டவர் இயேசு தாரை வீட்டை தேடி செல்லவில்லை, மாறாக எந்த வீட்டை தேடி செல்கிறார், கூடை வீட்டை தேடி செல்கிறார். அதே போல ஆண்டவர் இயேசு மற்ற வீடுகளை தேடி செல்லவில்லை, மாறாக ஆண்டவர் இயேசு எங்கே சொல்லுகிறார், கொச்சி வீடுகளை தேடி யாரெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அன்பு செய்யப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவர் இயேசு தேடி சென்று அவர்களுக்கு வேண்டிய பணிகளை ஆண்டவர் இயேசு செய்து கொடுக்கிறார். எனவே ஆண்டவர் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, மனித வாழ்வு என்பது ஒரு உறவு சமூகம். உறவு சமூகமாக வாழத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு குடும்பம் என்பது என்னது? எப்ப ஒரு குடும்பம் சொல்றான், என்னைக்கு ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து திருமணத்தினுடைய முழுமையை நிறைவை அடைகிறார்களோ அன்னைக்குதான் என்ன பண்ணலாம், ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். எப்ப அம்மா அப்பான்னு சொல்லலாம், என்னைக்கு ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாரோ அப்பொழுதுதான் அவர் தாயாகிறார். அப்ப அந்த கணவன் மனைவியை சேர்ந்து பெற்றெடுக்கிற ஒரு பிள்ளை வருகின்ற பொழுது அதை குடும்பம் என்று சொல்கிறோம். அப்ப நம்முடைய கடவுள் என்பவர் குடும்பத்தினுடைய கடவுள், குடும்பமாக சேர்ந்து இருக்கத்தான் அழைத்து விடுகிறார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, எங்கே 10-20 பேர் கூடி இருக்கிறார்களோ, சேர்ந்து இருக்கிறார்களோ அப்படின்னு சொல்ல என்ன சொல்றாரு, எங்கே 2 அல்லது 3 பேர். ஆண்டவர் சொல்றதுல தெளிவா சொன்னார், 2 அல்லது 3 பேர் எங்கே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் பிரசனமாக இருக்கிறேன் சொல்கிறார். எனவே ஆண்டவர் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நீதிமான்களை அல்ல பாவிகளையே தேடிச் செல்கிறார். நல்லவர்களை தேடிச் செல்லவில்லை, மாறாக பாவிகளையே தேடிச் சென்று அவர்களுக்கு சமூக அடையாளத்தை, சமூக அங்கீகாரத்தை லேவிக்கு கொடுக்கிறார். இது முதல் செய்தி. இரண்டாவதாக நான் பார்க்கின்ற செய்தி, யார் பெரியவர். இன்னைக்கு இதுதான் குடும்பத்திலேயே பெரிய பிரச்சனை. கணவன் சொல்வதை மனைவி கேட்கணுமா, அல்லது மனைவி சொல்வதை கணவன் கேட்கணுமா? யார் சொல்வதை யார் கேட்கிறது? நீ நிறைய சம்பளம் வாங்குறியா, நான் நிறைய சம்பளம் வாங்குறேனா? நீ அதிகமா படிச்சிருக்கிறியா, அல்லது நான் அதிகமா படிச்சிருக்கிறேன்? ஒருவேளை மாமியார் மருமகள் சொல்வதை கேட்பதா, அல்லது யார் சொல்வதை யார் கேட்பது, யார் முடிவெடுப்பது? இதுதான் இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனை. இது இன்னைக்கு மட்டுமல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் என்ன பண்ணுச்சு, எந்த பிரச்சனை இருந்துச்சு? சீடர்கள் 12 பேர் இருந்தாங்க. 12 பேர் ஒரே மாதிரி இல்லை, எல்லாம் ஒரு வேலைக்கு, ஒன்று தண்ணிக்கு, ஒன்று காட்டுக்கு, இன்னொன்று நேட்டுக்கு. அப்ப ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு, யாரு பெரியவர், யாரு முதல்ல உட்காரணும், யாரு கடைசியில உட்காரணும்? இது இன்னைக்கு இருக்கு, அன்றைக்கு இருக்கு. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. யாரு முதல் வரிசையில உட்கார வைக்கிறது, அதை யார் முடிவெடுக்கிறது? மக்களாகி நீங்களும் நானும் தான் முடிவெடுக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 1-5 வரை என்ன சொல்கிறார்? அதாவது நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கிறது தம்பி அப்படின்னு சொல்றார். அப்ப ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு, சின்ன குழந்தையை பாருங்க, சின்ன குழந்தையை பார்த்து நீங்கள் நல்ல பாடங்களை கற்றுக் கொடுங்க சொல்றாரு. என்னது? சிறுவர்களை போல நீங்கள் மாறாவிடில் நீங்கள் விண்ணரசில் நுழைய முடியாது. எனவே சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள். சின்ன குழந்தைகளுக்கு பெரியவங்க, சின்னவங்க, அல்லது நம்மளோட பேசுறவங்க, அல்லது பேசாதவங்க, அல்லது சண்டைக்காரங்க அப்படி சொல்லி ஏதாவது தெரியுமா? சின்ன பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது. அதுபோல இந்த சிறுவர்களை போல நீங்கள் மாறுங்கள். அதுதான் ஒரு உண்மையான தலைமைத்துவம். சிறுவர்களுடைய பண்பை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அப்ப எதையும் நீங்கள் பெரியவராக இருக்க வேண்டும். பணத்திலா அல்லது உறவிலா, பதவியிலா அல்லது உதவியிலா, செல்வாக்கிலா அல்லது உள்ளத்திலா? இப்படிப்பட்ட கேள்விகளை ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து கேட்க சொல்கிறார். எனவே ஆண்டவர் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் முன்பாக நாம் அனைவரும் சிறியவர்கள், நாம் பெரியவர்களே இல்லை. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் முன்பாக ஆண்டவரே நான் அடிமை, ஆண்டவரே நான் சிறியவர்
நம்மை தாழ்த்தி கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு நிச்சயம் உயர்த்துவார். சாமுவேல் அதைத்தான் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் அடிமை, நீ பேசும், நான் கேட்கிறேன் என்று சொன்னார். எனவே இன்றைய நாட்டில் மூன்றாவது செய்தியாக ஆண்டவர் நமக்கு தருவது திராட்சை தோட்டத்தில் சமமான கூலி. கடவுள் என்ன பண்றாரு? எல்லாருக்கும் சமமான கூலியை தான் கொடுக்கிறார். கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை அல்லது அழகு பார்த்து செயல்படுவதில்லை. அப்ப ஒரு திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யற ஓமே கேட்டிருப்போம். அப்ப எல்லாருக்கும் என்ன பண்றாரு? ஆண்டவர் இயேசு காலையிலிருந்து வந்து சாயந்தரம் வந்தவர்களுக்கு ஒரே கூலியை கொடுக்கிறார். அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, ஆண்டவரே ஏன் இப்படி செய்றீங்க? முதல்ல நீ ஒத்துக்கிட்டாங்க வந்த, முதல்ல நான் சொல்லல, ஒத்துக்கிட்டீங்கல்ல, தேர்தல் போட்டேன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல, இப்ப கலர்றது கலராதது உங்க பிரச்சனை, என்ன பிரச்சனைங்கிறது போல ஆண்டவர் என்ன பண்ணார்? முதலியை ஒத்துக்கொண்டுதானே உடன்பட்டுத்தானே வேலை செய்ய வந்தாய், அதனால சமமான கூலியை கொடுப்பது என்பது உனக்கு பொறாமையா இருக்கிறதா? அதே நேரத்தில் நான் நல்லவனா இருப்பது உனக்கு பிடிக்கலையா என்று ஆண்டவர் இயேசு கேட்கிறார். இதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. நான் நல்லவனா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இதேதான் நல்லவுக்கு காலமே இல்லை. அடிக்கடி இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னது? நல்லவுக்கு காலமே இல்லை. இது ஆண்டவர் இயேசு ஒரு சொல்லியிருப்பார். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாரு? நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதை பத்தி பரவை இல்லை, ஆனால் நான் நல்லதையே செய்வேன். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 10:38 ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? நற்செய்திய அட்டையிலிருந்து இந்த அட்டை வரைய சுருக்கி அதை மடக்கி 4 வார்த்தையில நெருக்கணும் சொல்லணும் அப்படின்னா இந்த வசனம் தான். ஆண்டவர் இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டார். ஜீசஸ் வாஸ் டூயிங் குட், ஹி வென்ட் அபவுட் டூயிங் குட் அப்படிதான் சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் இயேசு நன்மையை மட்டும்தான் செய்தார், தீமையை செய்யவே இல்லை. ஆனால் அப்படி இருந்தாலும் அவருக்கு எதிர்ப்பு வந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? நான் நல்லவனாக இருப்பது உங்களுக்கு பொறாமையா? இதுதான் இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய உறவு சமூகங்களிலும் பொறாமை தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. 4வதாக ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற செய்தி மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அதாவது செபதேயுடைய மக்கள், அந்த அம்மா என்ன கேட்கிறாங்க? ஆண்டவரே நீங்க நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணுங்க, எங்களை கொஞ்சம் நினைச்சுங்க. அடிக்கடி நம்மளை நீங்க சொல்றான், என்ன சொல்றான்? நீங்க பதவிக்கு வருகின்ற பொழுது அல்லது நீங்க நல்லா இருக்கும்போது இந்த ஏழை கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்றான். அது போலதான் அந்த செபதேயுடைய தாய் ஆண்டவர் இயேசு விண்ணப்பிக்கிறார், ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆண்டவரே நீ மாட்சியை பெற்று வருகின்ற பொழுது எனது மகனை ஒரு மகனை வலப்பக்கத்திலும் இன்னொருவரை இடப்பக்கத்திலும் அமரச் செய்யும். அப்ப ஆண்டவர் இயேசு சொல்றார், என்ன பண்றாரு? என் துன்பத்தினத்தில் உங்களால் பருக முடியுமா? ஆனால் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் அமரச் செய்வது என்னுடைய விருப்பம் அல்ல, கடவுளுடைய விருப்பம் என்று ஆண்டவர் இயேசு அந்த தாய்க்கு இப்படி சொல்கிறார். எனவே நாம் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம். எஸ்ஐயா இறைவாக்கு என்ன சொல்கிறார்? மனிதனுடைய எண்ணங்களும் திட்டங்களும் வேறு, கடவுளுடைய வழிமுறைகளும் திட்டங்களும் வேறு விதமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் நினைப்பது போல நான் நினைப்பதில்லை, நான் நினைப்பது போல நீங்கள் நினைப்பதில்லை, நான் நினைப்பது போல கடவுள் நினைப்பதில்லை, கடவுள் நினைப்பதை போல நாமும் நினைப்பதில்லை. ஆனால் கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது நீங்களோ நானும் மாற்ற முடியாது, கடவுள் ஒருவர் மட்டுமே அதை மாற்ற முடியும். ஆண்டவர் இயேசு அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே, 10 தொழுநோயாளர்களை ஓமையினை பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம். ஆண்டவர் இயேசு என்ன பண்றாங்க? தொழுநோய் அது எப்படிப்பட்டது? ரொம்ப கொடுமையானது. அவங்கள பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்ப அவ்வளவு கொடுமை இருந்தது. ஆனா இன்னைக்கு கடவுள் சுத்தத்துல அந்த நோய் இன்னைக்கு நிறைய குறைஞ்சிருச்சு. கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசுகிட்ட ஒரு காரியம் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? 10 பேர் ஆண்டவரே தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு சுகத்தை கொடு, எங்களுக்கு பழத்தை கொடு என்று சொல்லி ஆண்டவர் இயேசுடைய காலடியை போய் என்ன பண்றாங்க? விழுந்து கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசு என்ன பண்றாரு? அவர் எப்போதுமே நல்லதைத்தானே செய்வார், கெட்டதை செய்யவே மாட்டார் அல்லவா? எனவே அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார், இவர்களுக்கு சமூக அங்கீகாரத்தை கொடுக்கிறார், இவர்கள்
ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணல, 9 பேர் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க. எங்க போனான்னு தெரியல. எங்களுக்கு காரியம் முடிஞ்சிச்சு, எங்களுக்கு கேட்டது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க அவட போயிட்டாங்க. ஆனா ஒரே ஒருவர் மட்டும்தான், புறவினத்தார் சமாரியர் மட்டும் என்ன பண்ணாரு, ஆண்டவரே நான் நல்லவர் கேட்டேன், நீங்க கொடுத்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவிடம் வந்து ஒருவர் மட்டும்தான் சொல்றாங்க. ஆண்டவர் இயேசு எங்க மற்ற 9 பேரு எங்கே போனார்கள்? ஆனா நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு சிறிய உதவி கிடைத்தால் கூட ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்படி சொல்லி என்ன பண்ண வேண்டும்? நாம் இப்படி சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு எப்போதுமே நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். எனவே ஆண்டவர் இயேசு நம்பக்கூடிய சகோதரிகளே சகோதரரே, மனித வாழ்க்கை என்பது இந்த உறவு சமூகமாகத்தான் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே மனித வாழ்க்கை என்பது தனியாக வாழ்வது அல்ல, சேர்ந்து வாழ்வது, குடும்பமாக வாழ்வது, கூடி செழிப்பது, இரண்டரை கடந்து இருப்பது. இதைத்தான் முதல் கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர்கள் நட்புடன் உறவாடுவதிலும் ஜெபிப்பதிலும் உண்பதிலும் எல்லாவற்றிலும் ஆண்டவர் இயேசுவை மையப்படுத்தி அவர்கள் வாழ்ந்தார்கள். அதுபோலத்தான் நாமும் வாழ அழைக்கப்படுகிறோம். எனவே ஆண்டவர் இயேசு அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் உறவு சமூகமாக வாழ அழைக்கப்படுகிறோம். ஆனால் மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான எழுது இந்த உறவு. இந்த உறவு தான் இன்றைக்கு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. குடும்பத்தில் அன்பு மட்டும் இருந்துச்சா பிரச்சனையே இல்லை. கணவன் மனைவியிலேயே, மனைவி கணவனிடையே, அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே, பிள்ளைகள் பெற்றோர்களுடைய உண்மையான அன்பு, கள்ளமற்ற அன்பு, மாசில்லா அன்பு, தூய்மையான அன்பு அங்கே இருந்துச்சுன்னா அந்த உறவு பிரச்சனையே வராது. ஆனால் இன்றைக்கு குடும்பத்திலே பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கிறது? இந்த உறவில் தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, யார் உண்மையான உறவில என்னை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, யாரெல்லாம் என்னுடைய வார்த்தையை கேட்கிறார்களோ, யாரெல்லாம் என்னுடைய வார்த்தையின் வழி செயல்படுகிறார்களோ, நடக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் என்னோட உறவினர்கள், நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் என்று சொல்கிறார். எனவே ஆண்டவர் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்கள், ஒவ்வொரு நண்பனும் என் சகோதரர், ஒவ்வொரு நண்பனும் என் சகோதரி. நீ நான் என்பதை விட்டுவிட்டு நமது, நாங்கள், எங்கள், எங்கள் பிள்ளை, எமது பிள்ளை, எமது உழவு, நமது உழவு என்று நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது நாம் உறவு சமூகமாக வாழ்கிறோம். அதே போல ஒவ்வொருவரும் கடவுளுடைய சாயம், ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகள், ஒவ்வொருவரும் தவறக்கூடியவர்கள், எல்லாருமே நல்லவர்கள் என்று நாம் நினைக்கின்ற பொழுது நாம் உறவு சமூகமாக வாழ்கிறோம். எனவே கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையில் சமத்துவ வாழ்க்கையாக, புதிய வாழ்க்கையாக நாம் வாழ இந்த தவக்காலத்திலே அழைக்கப்படுகிறோம். எனவே ஆண்டவரின் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர், எந்த ஒரு சிந்தனையை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே அசை போட்டு என்னுடைய உறவு வாழ்க்கை எப்படி இருக்கிறது? முதல்ல எனக்கும் என்னுடைய குடும்ப உறுப்பினருக்கும், அடுத்து எனக்கும் அடுத்திருப்பவர்களுக்கும், அடுத்து எனக்கும் எனது நண்பர்களுக்கும், எனக்கும் எனது உறவு அதாவது அறிந்தவர்களுக்கும் எப்படி இருக்கிறது? இறுதியாக எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கின்ற உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கிறதா? ஒரு நல்ல உண்மையான உறவாக இருக்கிறதா? கள்ளமற்ற உறவாக இருக்கிறதா? பல நேரங்களிலே ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவை நாம் உடைத்திருக்கிறோம், முறித்திருக்கிறோம், இழந்திருக்கிறோம். ஆனால் நாம் முறித்தாலும் இழந்தாலும், நாம் ஆண்டவரை இழந்தாலும் மறந்தாலும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம்மை எப்பொழுதும் அன்பு செய்து கொண்டே இருப்பார். ஒரு குழந்தைகிட்ட 2 ஆப்பிள் பழம் இருக்கு. அம்மா வந்து, அப்பா 2 ஆப்பிள் பழம் வச்சிருக்க, எனக்கு ஒண்ணு கொடு அப்படின்னு சொல்லி அம்மா வந்து அந்த குழந்தைகிட்ட கேட்கு. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது? ஒரு ஆப்பிள் பழத்தை அப்படியே கடிச்சிருக்க. என்னடா ஒரு ஆப்பிள் பழம் கேட்டா இந்த பிள்ளை கொடுக்க மாட்டேங்குது, கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி, சரி பரவாயில்ல உள்ள கடிச்சிட்டேன், இன்னொன்று வச்சிருக்கீங்கள அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணுது? எந்த ஆப்பிள் பழத்தை கொடு அப்படின்னு சொல்லி அம்மா பிள்ளைகிட்ட கேட்குது. உடனே அந்த ஆப்பிள் பழத்தையே அந்த பிள்ளை கடிச்சிருக்கு. என்னடா 2 ஆப்பிள் பழம் வச்சிருச்சு, நம்ம பிள்ளை இப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கு, என்னடா அப்படின்னு சொல்லி அம்மா
இல்லையா, அம்மாவுக்கு கொடுக்கிற மனசு இல்லையா அப்படி சொல்லி தாயினுடைய உள்ளம் பதைக்கிறது. அப்பதான் அந்த அம்மா அந்த பிள்ளைகிட்ட கேட்க விட அந்த அம்மா அந்த பிள்ளை என்ன சொல்ல தெரியுமா, அம்மா முதல் ஆப்பிள் பழத்தை நான் என்ன பண்ணி கடிச்சு அது ரொம்ப புளிப்பா இருந்துச்சு, அதனால அதை உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனா இந்த ஆப்பிள் பழத்தை கடிச்சு இது மாவு போல இருக்கு, டிசம்பர் மாதம் வருகின்ற ஆப்பிள் பழம் எப்படி இருக்கும், நல்லா இனிமையா இருக்கும், சுவையா இருக்கும், அதனாலதான் இதையும் கடிச்சு அது பிடிச்சிச்சு, அதை நான் வச்சுக்கிறேன், இது இனிக்குது, நீங்க சாப்பிடுங்க என்று அந்த குழந்தை சொன்ன உடனே தாய் பரவாயில்ல, என் பிள்ளை செல்ல குழந்தை இப்படிப்பட்ட குழந்தையா இருக்கு, பரவாயில்லையே, அது புளிப்ப சாப்பிட்டாலும் எனக்கு நல்லதா கொடுக்கிற குழந்தையாக இருக்கிறது என்று அந்த குழந்தையை அந்த தாய் பாராட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுளும் நம்முடைய ஆண்டவரும் நமக்கு எது தேவையோ அதைத்தான் கொடுக்கிறார், எது தேவையில்லையோ அதை நிச்சயம் கொடுக்க. எனவே கொடுக்கின்ற தெய்வம் எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அதை நிச்சயம் கொடுப்பார், கொடுங்கள் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கப்படும். எனவே அன்புக்குரியவர்களே, இத்தகைய நல்ல சிந்தனைகளை நாம் உள்வாங்கி இப்பொழுது நாம் அனைவரும் பாவ அறிக்கை செய்து கொள்ள இறைவன் நல்ல ஒரு வாய்ப்பை இந்த நாளில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எனவே நல்ல ஒரு பாவ சமீகரம் செய்வோம். பாவத்தை வெறுப்பவர் இறைவன், ஆனால் அந்த பாவி மனம் திரும்பி வருகின்ற பொழுது அந்த பாவியை ஆண்டவர் அன்பு செய்கிறார். நான் உங்களை அன்பு செய்வதைப் போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள், இதுதான் ஆண்டவர் கொடுக்கின்ற அன்பு கட்டளை. எனவே நல்ல ஒரு ஒப்புரவு அறிக்கை செய்து கொள்வோம், இறைவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வோம், புதிய வாழ்வு வாழ்வோம், இறைவனுடைய அருளை நிறைவாக பெற தொடர்ந்து இறையாசிரியர் வேண்டுவோம்.